நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கணும், வார்த்தைக்குள்ளே பிறக்கணும், ஆவிக்குள்ளே பிறக்கணும். என்ன, தாயின் வயிற்றில் பிறந்தவன் இப்படி தான் இருப்பான். மாம்சத்தில் பிறந்தால் இப்படி தான் இருக்கும். எழும்ப முடியாது, ஒருத்தரை சார்ந்து இருக்கணும், ஒருத்தனை சேர்ந்து இருக்கணும், இல்லைன்னா அவன் தூக்கி வந்து விட மாட்டான் நம்மளை. என்னை சுமக்கிற தேவன் அவர், அவருடைய வார்த்தையை நான் சுமக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். அவருடைய ஆவியை எனக்கு பொழிந்தருள் இருக்கிறார். இன்னும் தனியாலாம் இல்லை, நம்ம எல்லாம் அனாதைகள் இல்லை. கர்த்தர் கிருபையை நேர்த்திருக்கு. கிருபையில் பிறந்திருக்கிறோம், வார்த்தையில் பிறந்திருக்கிறோம், ஆவியில் பிறந்திருக்கிறோம். நல்ல தலைமைத்துவமாகி பரிசுத்தாவி நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை விட என்ன நமக்கு தனிமையெல்லாம் போக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். ஏதோ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாய், அது நடக்கப் போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஜீவாதிபதியாய் தேவன் எழுந்திருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம்.